Rajesh bhai, Om Shanti. Can you hear me? Yes, I can hear you. Thank you, brother. So, I will give a introduction about you, then we can start the class. Okay. Um, ராஜேஷ் பாய் வந்து மவுண்ட் ஆப்ல சரண்டர் ஆயிருக்காரு. அவர் வந்து வேல்யூ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனராக இருக்காரு. நம்ம பாண்டியமணி பிரதர் அதுக்கு வந்து ஹெட்டாக இருக்காரு வேல்யூ எஜுகேஷன். பிரதர் வந்து பிஹெச்டி டாக்டரேட் பண்ணியிருக்காரு. டெல்லி தான் பிரதரோட சொந்த ஊர் டெல்லி. அங்கே வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. பிரதர் வந்து இப்போது மவுண்ட் ஆப்பில் சரண்டர் ஆகி வேல்யூ எஜுகேஷன் இதில் வந்து அதில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது, எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராம்ஸ் மவுண்ட் ஆப்பில் நடக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து தன்னுடைய சேவையை கொடுத்துட்ருக்காரு. ஓகே ராஜேஷ் பாய், ஓம் சாந்தி. வி கேன் ஸ்டார்ட் நோ. சாய் சிஸ்டர் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பிரதர் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுவார். ஸோ சாய் சிஸ்டர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. வி கேன் ஸ்டார்ட் நோ பிரதர். ஓம் சாந்தி ராஜேஷ் பாய். Om Shanti. ஓம் சாந்தி. Thank you very much, Brother Lenin. And thank you very much to the sister. சாய். So I would like to say Om Shanti to all the brothers and sisters and all the Baba's children. So today we are going to start our session and our topic is self-sustenance. ஓம் சாந்தி. பிரதர் எல்லாருக்கும் ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு, பாபாவின் குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி வணக்கம் சொல்றாரு. இன்னைக்கு டாபிக் வந்து சுயத்தை காத்துக்கொள்வது எப்படி, சுயத்தை எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். क्योंकि आप सब बाबा के प्यारे बच्चे हैं, बहुत अच्छे बच्चे हैं, जो कि विदेश में रह करके, जहाँ पर कि शायद कई ऐसे भाई बहन होंगे जिनको डेली सेंटर पर जाने का मौका नहीं मिलता है और उनका भगवान से इतना प्यार है कि विदेश जैसे कल्चर में रहकर भी उन्होंने भगवान का साथ नहीं छोड़ा है. तो पहले तो मैं आप सबको बहुत बहुत बधाई देता हूँ कि आप பிரதர், கேன் ஐ டிரான்ஸ்லேட்? यस यस यस. முதல்ல வந்து பிரதர் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஏன்னா நீங்க எல்லாம் பாபா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க, பாபாவின் ரொம்ப அன்பான குழந்தைகள். இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்துகிட்டு வெளிநாட்டு கலாச்சாரம் எல்லாம் வேற, அங்க இருந்துட்டு கூட நீங்க வந்து பாபாவோட குழந்தைகளா இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து சென்டருக்கு போற அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கும், இருந்தாலும் பாபாவோட வாக்கியங்களை கேக்குறீங்க, பாபா வழிபடி நடக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதற்காக முதல்ல பாபா பிரதர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறார். और आज वैसे भी शायद आज मंडे है, तो सैटरडे संडे शायद मैं समझता हूँ अब्रॉड में छुट्टी होती है और आप लोग मैं समझता हूँ शायद आज वर्किंग डे होगा. तो रेस्ट करने के बाद जब हम 2 दिन रेस्ट कर लेते हैं तो हमें लगता है कि हम फ्रेश हो गए हैं, लेकिन कई बार अगर हमारी जॉब हमारे इंटरेस्ट के अकॉर्डिंग नहीं है तो हमारा काम करने को दिल नहीं करता, जॉब पर जाने को दिल नहीं करता है. வெளிநாடுலாம் கண்டிப்பா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும், 2 நாள் ரெஸ்ட் எடுத்திருப்போம். அப்ப ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஆனா பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்து மனசே வராது, காலையில எழுந்திரிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மனசே வரது இல்ல. நமக்கு இன்னும் கூட டயர்டா ஒரு ஃபீலிங் இருந்துட்டே தான் இருக்கு. लेकिन अगर हम बाबा के साथ हमारा संबंध जुटा रहता है, हमारा योग बहुत अच्छा लगता है. योग माना भगवान से हमें उस सुख शांति आनंद सच्चे प्यार की अनुभूति होती है, तो फिर हमें अपने काम करने में भी बहुत मजा आता है, आनंद आता है.
ஆனா, நாம எப்போ வந்து இறைவனோட, சிவபாபாவோட கனெக்டடா இருக்கோம் சரியா? யோகம் பண்ணி, அவர்கிட்ட இருந்து எல்லா சக்திகளையும் வாங்குறோம், சுகம், சாந்தி எல்லாம் அனுபவம் பண்றோம்னா, நமக்கு வந்து இந்த நாள் மத்தவங்க மாதிரி இல்ல. ஏன்னா வெளிலலாம் சொல்லுவாங்க, மண்டே ப்ளூஸ்ன்னுவாங்க. திங்கட்கிழமைனாலே ஆஃபீஸ் போனோமா, 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோமே அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா, நமக்கு வந்து வேலை பண்றதுல ஒரு பெரிய குஷி வருது, கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. फिर हमें ये महसूस नहीं होता है कि हमें जो है सेंटर नजदीक नहीं है, या हम रोज आपस में भाई बहन जो है फिजिकली मिल नहीं सकते हैं, लेकिन जब बाबा साथ होता है तो उसके प्यार के कारण हम सब का आपस ब्राह्मण भाई बहनों का प्यार भी बना रहता है। நமக்கு வந்து இப்படி வந்து ஒரு தோன்றதில்ல. இப்படி ஃபீல் பண்றதில்ல. நமக்கு வந்து சென்டர் பக்கத்துல இல்ல. நம்ம டெய்லி போக முடியல. எல்லாரையும் நேரடியா சந்திக்க முடியல. அப்படி அந்த மாரி ஃபீலிங்லாம் நமக்கு வரதில்ல. நம்ம எல்லாருமே பாபாவின் குழந்தைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர, சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு குடும்பம்ங்கிற அந்த ஃபீலிங் நமக்கு வருது. So today we will find out, आज हम ये सर्च, we are going to search inside, we will go inside ourselves and search what is my way of meditation. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்குள்ள போய் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். நமக்குள்ள போய் நம்ம தேடி பார்க்க போறோம். அடுத்தது வந்து எப்படி ஒரு தியானம் பண்ணணும்? அந்த மெத்தட் என்ன? நமக்கான மெத்தட் என்ன? அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். क्योंकि अगर हम बाबा के ज्ञान का सार समझें, सारी मुरलियों का सार समझें, जो हमारे बड़े भाई बहन हमको क्लासेस कराते हैं, सबका सार समझें, वो एक शब्द जो हमें बाबा मुरली के लास्ट में भी कहता है, वो है याद और प्यार। तो माना याद जो है, दैट इज द एसेंस ऑफ द नॉलेज। நாம வந்து நெறைய முரளியோட சாரம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நல்லா நெறைய நம்மளோட மூத்த சகோதர, சகோதரிகள் கிளாஸ்லாம் எடுத்து நமக்கு ஞானத்த புரிய வைக்கிறாங்க. ஆனா, அதுக்கு அடுத்தது பாபா எப்பவுமே முரளியில கடைசியில சொல்வாரு, யாத் और प्यार அப்படின்னா நினைவு மற்றும் அன்பு. சோ அந்த நினைவு அத பத்தி நம்ம இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். तो हमारी बाबा के साथ याद, जिसको बाबा जैसे दुनिया में लोग उसको योग का शब्द यूज करते हैं, लेकिन बाबा कहता है योग नहीं बल्कि ये याद है। तो बाबा जो है उसको क्या कहता है, याद का शब्द यूज करता है। हाँ, लेकिन हर एक व्यक्ति का, अगर हमने किसी को याद करना हो तो उसका तरीका अपना अपना होता है। உலகத்துல வந்து யோகம்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாங்க. ஆனா பாபா யோகம்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணாதீங்க. நினைவுங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்கும். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும். இந்த நினைவு எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு மெத்தட் இருக்கும். जैसे फॉर एग्जाम्पल माँ अपने बच्चे को प्यार करती है, या तो उसका हर एक माँ का अपने बच्चे को प्यार करने का तरीका अलग अलग होता है। हर दुनिया में हर माँ अपने बच्चे को प्यार करती है, लेकिन उसके बच्चे को प्यार करने का तरीका अलग होता है, उसको याद करने का तरीका अलग होता है। ऐसे बाबा के हर बच्चे का बाबा को याद करने का तरीका अलग अलग होता है। உலகத்துல அம்மாக்கள் இருப்பாங்க, தாய்மார்கள். அவங்க வந்து அவங்க குழந்தைய எப்படி வந்து அன்பு பாராட்டுறாங்க, அன்பு செலுத்துறாங்க, அவங்கள எப்படி நினைவு பண்றாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு அம்மாவுக்கும் வித்தியாசப்படும். இல்லையா? ஒரு ஒரு அம்மாவும் ஒரு ஒரு விதமா இருப்போம். தன்னோட அன்பை வெளிக்காட்டுவாங்க. குழந்தைகளை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கும். அதே போல பாபாவோட குழந்தைகளாகிய நமக்கும் பாபாவை நினைவு பண்ற மெத்தட்ல கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அவங்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஒவ்வொருத்தர் பேசும்போது நமக்கு தெரியும். அவங்க எப்படி பாபாவை அன்பு செலுத்துறாங்க, அன்போடு நினைவு பண்றாங்கன்றதுல கண்டிப்பா ஒரு அவங்கவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும். तो अब जब ये सारा सेशन चलेगा, क्लास चलेगी, तो इसमें आपको अभ्यास क्या करना है? सबसे पहले अपने आप को ये समझना है कि मैं एक प्रेम स्वरूप आत्मा हूं। आई एम ए लवफुल सोल। ये आपको ध्यान रखना है अपने ऊपर। जैसे जैसे ये सेशन चलेगा, जैसे जैसे आप ये सुन रहे हैं, ये आपको अनुभव नहीं करना है कि ये कोई राजेश भाई सुना रहा है, बल्कि जैसे आप मुरली सुनते हो कि बाबा हमें मुरली सुना रहा है, ऐसे आपको अपनी ये बिल्कुल भ्रकुटी के सेंटर में पहले ये संकल्प करना है
कि आई एम ए लवफुल सोल, मैं प्रेम स्वरूप आत्मा हूँ। और जैसे जैसे ये चलेगा 5-5 मिनट में अपने आप को याद दिलाना है कि बाबा बोलो, बाबा ही हमको सुना रहा है, क्योंकि करन करावन हार बाबा है, जो बुलवाता है, जो करवाता है वो बाबा करवाता है। तो जैसे जैसे ये सुनते जाएंगे, लेकिन 5-5 मिनट बाद अपने आप को याद दिलाना है कि मैं இன்னைக்கு प्रेम நம்ம स्वरूप आत्मा हूँ। இன்னைக்கு நாம கிளாஸ் ஃபுல்லா கேட்கும்போது நாம இந்த ஒரு நினைவோட இந்த கிளாஸை கேட்கணும். இது வந்து இந்த இந்த சகோதரர் நமக்கு சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. பாபா தான் நமக்கு சொல்றாரு. ஏன்னா செய்பவர் செய்விப்பவர் பாபா இல்லையா? பாபா தான் நமக்கு இதை சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த நினைவோட நம்ம இந்த கிளாஸை கேட்கணும். அதற்கப்புறமா இந்த கிளாஸ் முழுக்க நம்ம கேட்கும்போது நாம அன்பு சொரூபமான ஆத்மா அந்த ஒரு ஸ்மிருதியில இருக்கணும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் நாம இந்த நினைவை நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். நான் ஒரு அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. और अपने फेस के ऊपर स्माइल रखनी है। भले आपको कोई देख नहीं रहा है, लेकिन आप अपने आप को देख रहे हो। भले आप अपने रूम में अकेले बैठे हो, लेकिन जैसे जैसे सुनेंगे फेस पे भी स्माइल होगी, और अंदर ही अंदर 5-5 मिनट बाद अपने आप को रिवाइज करते रहेंगे, मैं प्रेम स्वरूप आत्मा हूँ। எப்படி நம்ம அன்பு ஸ்வரூபமான ஆத்மா அந்த நினைவோட கிளாஸ் கேட்கிறோமோ, கூடவே வந்து முகத்துல புன்னகை இருக்கணும். இப்ப நம்மள யாரும் பார்க்க போறது இல்ல. ஏன்னா இது வந்து வீடியோ செஷன் கிடையாது. ஆனாலும் முகத்துல புன்னகை இருக்கணும். புன்னகை இருந்துகிட்டே நான் ஒரு அன்பு ஸ்வரூபமான ஆத்மா அந்த சுமானத்தோட நாம இந்த கிளாஸ ஃபுல்லா கேட்கணும்னு சொல்றாரு. और बाबा जो है वो प्यार का सागर है, वो भी बिल्कुल मेरे सामने है। उसको सामने रखना है कि बाबा प्यार का सागर है, मेरे सामने है, वही मेरे को सुना रहा है, वही मेरे को बता रहा है। பாபா வந்து அன்பின் கடலாக இருக்கிறாரு. அவரை நம்ம முன்னாடி வச்சுக்கணும். அவர் முன்னாடி இருந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வோட இந்த கிளாஸை நம்ம கேட்கணும். பாபா தான் என் எதிரில உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு அன்பின் கடலாக இருக்கின்றார். तो इससे क्या रहेगा, जब हम कर्म भी करेंगे तो हमारा अटेंशन रहेगा। 5-5 मिनट बाद आप ऑफिस में काम भी कर रहे होंगे, किसी से बात भी कर रहे होंगे, लेकिन जब होता क्या है, जब हम क्लास सुनते हैं या हम कुछ कर्म करते हैं तो हमारा अटेंशन डाइवर्ट हो जाता है। लेकिन अगर क्लास सुनते सुनते हमारा ये टेंशन रहे कि हमको बीच बीच में रिवाइज करना है, तो नेचुरली भगवान से हमारी याद जो है वो जुटी रहेगी। நம்ம ஏதாவது வேலைக்கு போறோம், வேலைகள்ல செய்றோம்னா, அந்த வேலைகள்ல மூழ்கிடுவோம். இல்ல யார் கூடவாவது பேச வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல நம்ம மறந்துடுறோம். ஆனா இந்த கிளாஸ் கேட்கிற இந்த நேரத்துல, நாம ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ நாம இந்த மாதிரி பாபா என் எதிர்க்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. பாபா தான் இந்த ஞானத்தை எனக்கு புரிய வச்சுட்டு இருக்காரு. நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. அப்படிங்கிற அந்த அட்டென்ஷன் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கும்போது, இந்த பழக்கம் வந்து நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலைகள்லாம் கவனிக்கும்போது கூட ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பழக்கம் நமக்கு நினைவுங்கிறது வந்துட்டே இருக்கும். அப்ப பாபாவோட நம்ம தொடர்ந்து கனெக்டடாவே இருப்போம். தொடர்ந்து தொடர்பிலேயே இருப்போம். तो जैसे आपको आज एक सम्मान दिया कि ये क्लास चलेगी, तो आपको ये सम्मान लेना है कि मैं प्रेम स्वरूप आत्मा हूँ, और बाबा जो है प्यार का सागर बिल्कुल मेरे सामने है। तो ये तो मैंने आपको बताया कि ये सम्मान लेना है, लेकिन जब आप भगवान के साथ जुड़े होंगे, तो आपने जिस विधि से बाबा को सबसे पहले याद किया, या आपको बाबा की याद आई, उसमें आपको अपने अंदर अनुभव हुआ, आप कोई भी सम्मान जो आपको अच्छा लगता है, कोई भी, कोई मुरली का आपको वरदान अच्छा लगे, मुरली का स्लोगन अच्छा लगे, या कोई भी पॉजिटिव थॉट अच्छी लगे, उसको भी ले सकते हैं, है ना? और उसका विजन भी बना सकते हैं। இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்வமானம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. பாபா வந்து அன்பின் கடலாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போலவே உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு ஸ்வமானம், இல்ல முரளியில வந்த ஏதாவது ஒரு பாயிண்ட், இல்ல ஸ்லோகன்ல வந்த பாயிண்ட், ஏதாவது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம், நேர்மறையா நம்ம நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட நாம எடுத்துக்கொள்ள முடியும். ஸ்வமானமா எடுத்துக்கலாம். அதே அடிக்கடி நம்ம மனசுக்குள்ள சொல்லி நாம ஞாபகப்படுத்திக்கலாம். क्योंकि हमारे जो योग का या याद का आधार है, बाबा ने बोला है स्मृति। स्मृति माना चिंतन।
भगवान के ज्ञान का चिंतन चलता रहे हमारे मन में, बाहर कुछ भी हो रहा है, लेकिन जब हमें स्मृति, बाबा ने कहा स्मृति लब्धा, जिसको स्मृति रहती है वो वरदानी स्वरूप रहते ही हैं। பாபா வந்து யோகம்ங்கிறதோட அர்த்தம் வந்து ஸ்மிருதின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா யோகம்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன ஸ்மிருதியில இருக்கோம், என்ன நினைவுல இருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ பாபாவோட நினைவு, அந்த ஸ்மிருதி, நான் யாரு, பாபா என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஸ்மிருதியில நாம இருக்கும்போது, அதனாலதான் அந்த ஸ்மிருதி லப்தா, அது எப்பவுமே வந்து அந்த ஸ்மிருதி வந்து நம்ம கூட எப்பவுமே இருக்கணும், அது நம்மளை விட்டு போகவே கூடாது. क्योंकि स्मृति का आधार क्या है, याद का आधार क्या है? याद का आधार है ज्ञान का मनन चिंतन। तो जो भी आपको अच्छा लगता है, जो भी बाबा का पॉइंट आपको अच्छा लगता है, अव्यक्त मुरली का पॉइंट आपको अच्छा लगता है, वो हमारे मन में चलता रहे। लगातार जब वो चलता रहेगा तो ज्ञान का घृत जो है, वो कहेंगे जो ये ज्ञान है, ये एक तरह का क्या घी का काम करता है, जिससे हमारी ज्योति जो है वो जली रहती है। माने हमारे योग का आधार क्या, हमारा चिंतन है, याद का आधार क्या है, हमारा चिंतन है। இப்ப நம்ம யோகம்னு சொல்றோம், நினைவுன்னு சொல்றோம். அதோட ஆதாரம் என்னன்னா, நாம உள்ள என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கோம், என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் நம்மளோட யோகத்திற்கு அடிப்படையா இருக்கு. ஸ்மிருதி எப்படி இருந்து வரும்? நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறதுல இருந்ததுன்னா நம்மளோட ஸ்மிருதி, நினைவுங்கிறது இருக்கு. சோ இது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கணுமா. அதனால்தான் பாபா வந்து இத நெய், இப்போ விளக்குக்கு வந்து எண்ணெய், நெய் ஊத்திட்டே இருந்தா தானே அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த தீபம் அணையாம இருக்கும். அதே போல இந்த சிந்தனை மனசுல ஓடிட்டே இருக்கணும். அதற்கு வந்து நம்ம முரளியில இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட், அது சாக்கார முரளியோ அவ்யக்த முரளியோ, எதுலாவது ஒரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும், அதோட சிந்தனை இருந்துட்டே இருக்கணும். அப்ப வந்து ஆத்ம ஜோதி அணையாம இருக்கும், அந்த ஸ்மிருதி வந்து பாபா கூட கனெக்டடா இருக்கும். நம்ம என்ன பர்பஸ் இருக்கு நம்மளோட இந்த யோகத்துல, அதுவும் நமக்கு தெளிவா நினைவுல இருக்கும். आपको जो भी योग में, याद में अनुभूति करनी है, आप कोई भी सम्मान ले सकते हैं। जैसे मान लीजिए किसी को है कि मेरे को अभी तक आनंद स्वरूप की अनुभूति नहीं हुई है, कोई कहता है मेरे को पवित्र स्वरूप की अनुभूति नहीं हुई है, कोई कहते हैं मेरे को फरिश्ता स्वरूप की अनुभूति नहीं हुई है, कोई कहते हैं मेरे को थॉटलेस स्टेज की अनुभूति नहीं हुई है, कोई का दिल है कि मेरे को तो स्वर्ग की अनुभूति नहीं हुई है। तो आपकी जो भी इच्छा है, जो भी दिल है, उसके अकॉर्डिंग आप अपना सम्मान ले सकते हैं। நாம வந்து எல்லா விஷயத்திலயும் அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆனந்தம், அந்த அந்த அனுபவம் நடக்க மாட்டேங்குது, பவித்ரதாவோட அனுபவம் எனக்கு ஏற்படல, ஃபரிஷ்தாவோட அனுபவம் ஏற்படல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த எண்ணங்கள் அற்ற நிலை, அது எனக்கு அந்த அனுபவமே ஏற்படல. சில பேர் சொல்லுவாங்க, ஸ்வர்க்கத்தோட அனுபவம் என்னால பண்ண முடியல, இப்படிலாம் சொல்லுவாங்க. சோ யாருக்கு எந்த எந்த விஷயத்துல அனுபவம் ஏற்படணுங்கிற இச்சை இருக்கோ, ஏன்னா இது சுபமான இச்சை இல்லையா, இதுல தவறு இல்ல, அதற்கு ஏற்ற மாதிரி நாம ஸ்வமானம் எடுத்துக்கணும். जब आपने ये चूज कर लिया, आपने डिसाइड कर लिया, दैट मीन यू हैव गिवन द एम टू योरसेल्फ। सॉरी ब्रदर, वी कैन गिव नेम टू आवरसेल्फ। या जब आपने ये चूज कर लिया, आपने अपने आप को ये एम दे दिया कि मुझको क्या अनुभव करना है। சோ பிரதர் என்ன சொல்றாருன்னா, நாம எதை அனுபவம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அப்ப நாம இதை சூஸ் பண்றோம், நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்மளோட நோக்கமா வச்சுக்கிறோம், எய்மா வச்சுக்கிறோம். நான் என்ன அனுபவம் பண்ணணும் அப்படிங்கறத நாம தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்துல நாம அனுபவம் பண்ணணும், முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். जैसे अभी क्लास चल रही है, हमने आपको 5-7 मिनट पहले बताया था कि मैं प्रेम स्वरूप आत्मा हूं, ये 5-5 मिनट बाद आपको रिपीट करना है। तो जैसे हमने अभी ये क्लास का एम ले लिया कि मुझे प्रेम स्वरूप अवस्था का अनुभव करना है, ये तो आपको दिया है, ऐसे आप कोई भी अपना एम चूज कर सकते हैं जो आपका दिल हो। சோ இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு எய்ம் கொடுத்திருக்காங்க,
பிரேம் ஸ்வரூப் அதாவது அன்பு ஸ்வரூபமான ஆத்மா அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம அதை நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ ஏதாவது ஒண்ண நீங்க எய்மா எடுத்துக்கலாம். ओके, तो अभी हमारा पहला नियम जो है याद का वो है स्मृति। स्मृति माना चिंतन। जैसे दुनिया में लोग मंत्र देते हैं, गुरुजी मंत्र देते हैं कि आपको ये मंत्र दे दिया और आप इसको बार बार जपते रहो, क्योंकि मंत्र भी क्या है? स्मृति। स्मृति माना चिंतन। तो ये मंत्र का काम करेगा, चिंतन का काम। हमारी जो दूसरी थॉट्स हैं, नेगेटिव थॉट्स हैं, वेस्ट थॉट्स हैं, उनको हमारे मन में चलने नहीं देगा। சோ நினைவு அதோட நியமம் என்னன்னா முதல் நியமம் வந்து ஸ்மிருதி தான். சோ உலகத்துல கூட ஒரு மந்திரம் குடுப்பாங்க. அந்த மந்திரத்த ஜபிச்சுட்டே இருங்க. சோ அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு ஸ்மிருதி குடுக்கப்படுது. ஒரு சிந்தனை செய்யறதுக்கான ஒரு விஷயம் அந்த மந்திரத்தின் மூலமா அவங்க குடுக்குறாங்க. இப்ப நாம பார்க்குற இந்த ஸ்வமானம்ங்கிறது அந்த வேலைய தான் செய்யுது. ஓகே, உலகத்துல கூட அவங்க அத புரிஞ்சுகிட்டுலாம் செய்யறதில்ல. அது வந்து ரொம்ப ஒரு மொனாட்டனஸா ஜபிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்வமானம் எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மிருதிங்கிறது வருது. அதற்கப்புறமா அதை குறித்த சிந்தனைங்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இதனால என்ன நடக்குதுன்னா, அந்த நெகட்டிவ் வேஸ்ட் தாட் இது எல்லாமே நம்மை அறியாமலே நிறுத்துவோம். ஏன்னா நம்மளோட மனம் இப்ப ரொம்ப பிஸியா அந்த ஸ்வமானத்தை பத்தி சிந்தனை பண்றது, அந்த ஸ்வமானத்தை குறித்த ஒரு ஸ்மிருதி நினைவு நமக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் வேஸ்ட் தாட்ஸ் நின்னுடும். लेकिन हर एक व्यक्ति की जो एक अमेरिका में साइकोलॉजिस्ट हुए थे, उनका नाम था हार्वर्ड गार्नर। उन्होंने बताया हार्वर्ड था हार्वर्ड गार्नर हार्वर्ड गार्नर ओके अमेरिकन साइकोलॉजिस्ट हैं। उन्होंने ये बताया कि पूरी दुनिया में जितने भी लोग हैं वो उनमें 8 तरह की इंटेलिजेंस होती है। 8 टाइप ऑफ इंटेलिजेंस। உலகத்துல சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஹார்வர்ட் கார்னர்னு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்துல 8 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப பிரதர் விளக்குவாரு. He says that every person in the world is intelligent. அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதருமே இன்டெலிஜென்ட் தான், எல்லாருமே புத்திசாலிங்க தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. और अगर वो कोई भी व्यक्ति अपनी इंटेलिजेंस को समझ ले, जान ले और उसके अकॉर्डिंग उसको कोई भी अगर काम करना है और उसके अकॉर्डिंग वो काम करे तो उसको अपने काम करने में बहुत खुशी मिलती है, आनंद मिलता है, मजा आता है। சோ ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அந்த புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்க அதற்கு தகுந்தாற் போல அவங்க வேலை செய்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த வேலையில ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அவங்க அத ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி செய்வாங்க. तो आज हम भी ये फाइंड करेंगे कि हमारी मल्टीपल इंटेलिजेंस कौन सी है, ताकि हम उसके अकॉर्डिंग बाबा को याद कर सके, ताकि ये जो सम्मान हमने लिया है, हमने बाबा का जो मंत्र लिया है, वो सारा दिन हमें याद रहे। சோ நாம கூட நம்முடைய அந்த அட்வான்டேஜ் என்ன, நமக்கு இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அத கருத்துல வச்சுக்கிட்டு, அத நினைவுல வச்சுக்கிட்டு நம்ம முழு நாளும் நாம நம்மளோட கர்மங்களை செய்யறோம், பாபாவை நினைவு செய்யறோம் அப்படின்னா அதனோட எஃபெக்ட் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். तो जो 8 टाइप इंटेलिजेंस है उसमें उसने बताया सबसे पहली इंटेलिजेंस है वर्बल इंटेलिजेंस। சோ 8 விதமான இன்டெலிஜென்ஸ் பத்தி சொன்னார் இல்லையா? அதுல முதல்ல ஆனது வந்து வெர்பல். வெர்பல்னா வாய் வழியா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதுல இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம். तो जिन लोगों में ये वर्बल इंटेलिजेंस होती है उनकी निशानियां क्या हैं? उनको लिखने में ज्यादा मजा आता है, उनको किताबें पढ़ने में ज्यादा मजा आता है। जैसे अगर आप अपनी कभी स्टूडेंट लाइफ को देखें, जब आप स्टूडेंट थे तो कई लोग जो टीचर बोलते हैं उसको सुनते हैं और सुनने से ही वो समझ जाते हैं। They listen, they read
இதுல வந்து நம்ம முதல்ல அந்த வெர்பல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பிரதர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது என்ன அதோட அடையாளம் என்னன்னா, அந்த மாதிரி ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எழுதுறது, படிக்கிறது, கேட்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளே வந்து அந்த நம்மளோட ஸ்டூடண்ட் லைஃப் நம்ம மாணவர்களா இருந்தபோது அந்த விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, டீச்சர் என்ன சொன்னாலும் அவங்க அழகா கேட்பாங்க. அவங்க சொல்றத வந்து 100% நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. அவங்களால அத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அவங்க கிட்ட அந்த வெர்பல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இருக்கு. அதாவது வார்த்தைகள கேட்கறாங்க, இல்ல படிச்சு அந்த வார்த்தைகள புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல எழுதுறாங்க, எழுதி பார்க்குறாங்க. இதன் மூலமா அவங்களுக்கு நல்ல ஒரு அம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல்ங்கிறது ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். இது வந்து வெர்பல் இன்டெலிஜென்ஸ். जैसे ओल्ड टाइम में, पुराने जमाने में क्लासरूम में जब टीचर आते थे, आपको याद होगा, कुछ लोग गांव में पढ़ते थे, विलेज में पढ़ते थे, तो टीचर सिर्फ बोलता ही था क्लास में आके और बोर्ड पर लिखता था। लेकिन वो कभी ऑडियो विजुअल यूज नहीं करते थे, यूट्यूब को यूज नहीं करते थे, प्रोजेक्टर को यूज नहीं करते थे, ग्रुप डिस्कशन नहीं होता था। सिंपली टीचर बोलते थे क्लास में और बोल के चले जाते थे। तो जो जिन बच्चों को समझ आ जाता था टीचर जो बोल रहा है, वो वर्बल इंटेलिजेंट होते हैं। ஸோ, அந்த பழைய நாட்கள்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அப்பல்லாம் வந்து கிராமத்துல டீச்சர்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் பாடம் எடுப்பாங்க. பாடத்த பத்தி பேசுவாங்க. அந்த போர்ட்ல எழுதி போடுவாங்க. அவ்வளோதான். இப்ப இருக்கிற கிளாஸ் ரூம் மாதிரி ஆடியோ, விஷுவல் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம இப்ப வந்து நெறைய ஸ்மார்ட்டான விஷயங்கள் எல்லாம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அப்ப கிடையவே கிடையாது. இப்ப வந்து இந்த குரூப் டிஸ்கஷன்லாம் நடக்குது. எல்லாம் குழுவா இருந்து அத பத்தி ட்ரெய்னிங்லாம் குடுக்குறாங்க. ஒரு சப்ஜெக்ட் டாபிக்க பத்தி யோசனை பண்றது. அந்த மாதிரி எந்த விஷயமும் அந்த காலத்துல கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துல அந்த கிராமத்துல அந்த டீச்சர் ஜஸ்ட் பேசுவாங்க, எழுதி போடுவாங்க. அவ்வளோதான் இருக்கும். அந்த கற்றுக் கொடுக்கும் முறைங்கிறது அவ்வளவுதான் இருக்கும். ஆனாலும் சில குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க. என்ன டீச்சர் சொல்றாங்கன்றத நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. மற்ற குழந்தைகளுக்கும், இவங்களுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா, அந்த குழந்தைகள் கிட்ட அந்த வெர்பல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தது. और जिन बच्चों को समझ नहीं आता था वो कहते थे ये होशियार नहीं है, ये नालायक हैं, ये पढ़ नहीं सकते हैं। लेकिन ऐसा नहीं है, क्योंकि टीचर जो पढ़ा रहा है वो एक ही तरीके से पढ़ाता है। अगर हम क्लासरूम में यूट्यूब भी यूज करें, विजुअल्स भी यूज करें, इंटरेक्शंस भी यूज करें, डिस्कशन भी यूज करें, प्रैक्टिकल्स भी करें, तो सारे ही क्लास के बच्चे समझ जाएंगे और सारे की सारे इंटेलिजेंट हो जाएंगे। இப்ப வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி டீச்சர் வெறுமனே சொல்றாங்க, போயிடுறாங்க. அப்ப வந்து சில குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க. பட் பல குழந்தைகள் புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளை பார்த்து எல்லாரும் என்ன சொல்வாங்க, "இவங்களுக்கு எதுவுமே புரியாது. இவங்க மக்கு. இவங்க வந்து புத்திசாலிகள் கிடையாது." அப்படின்னு சொல்லிடுவாங்க. உண்மை அப்படி கிடையாது. இப்ப வந்து நெறைய அந்த டெக்னாலஜில இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு இல்லையா? நெறைய குழந்தைகள் YouTubeஅ பார்த்து கிளாஸ் ரூம்ல டீச்சர் என்ன சொல்லி தராங்களோ, அத வீட்டுக்கு வந்து YouTubeல பார்த்து கத்துக்கிறாங்க. விஷுவல் அவங்களுக்கு வந்து எல்லாமே விஷுவலா காமிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் விடாம எல்லாருக்குமே ஈஸியா புரியும். இதுதான் பாபா கூட சொல்லியிருக்காரு போல இருக்கு. எல்லாத்தையுமே சித்திரமா காமிங்க. எல்லாருக்குமே புரியும். அதாவது புரியாது அப்படிங்கிற மாரி விஷயமே கிடையாது. ஆனா எந்த மெத்தட்ல புரிய வைக்கப்படுது, அதுல தான் வித்தியாசம் வருது. तो आप अपने में देखें कि आपको बाबा की मुरली पढ़ना बहुत अच्छा लगता है। जो वर्बल इंटेलिजेंस होंगे, उनको लिखना बहुत अच्छा लगेगा। तो जैसे आज आपको सम्मान दिया, अगर आपको सारे दिन में इस सम्मान को, बाबा की याद को अपने मन में समा करके रखना है, तो आप इसको लिखिए। जो चीज को आप अनुभव करना चाहते हैं, उसको कम से कम सुबह उठते 20 बार लिखिए, रात को सोने से पहले 20 बार लिखिए। और जब आप सुबह उठते ही इसको 20 बार लिखेंगे, ये उनके लिए है जो वर्बली इंटेलिजेंट लोग हैं। ऐसे लोग जो हैं उनको लिखना और पढ़ना बहुत अच्छा लगता है। तो अगर वो इस सम्मान को लिखेंगे, 20 बार सुबह उठते ही लिखेंगे, है ना? और शाम को, रात को सोने से पहले 20 बार लिखेंगे, तो उनकी याद नेचुरली सारा दिन बनी रहेगी।
இப்போ நீங்க உங்கள நீங்களே பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முரளி வந்து ரொம்ப பிடிக்கும். முரளி கேட்பாங்க. ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த ஸ்வமானத்தலாம் வந்து எழுத நினைப்பாங்க. முரளியோட பாயிண்ட்ஸும் எழுத நினைப்பாங்க. ஸ்வமானத்த கூட வந்து அவங்க காலையில எழுந்த உடனே ஒரு 20 தடவ, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 தடவ எழுதுங்கன்னா, அவங்க கண்டிப்பா எழுதுவாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நஷா இருக்கும். குஷி இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாபாவோட நினைவோடவே இருக்கிறாங்க. அந்த பாபாவோட நினைவு வந்து இந்த மாதிரி அவங்க அந்த மெத்தட்ல அவங்க கனெக்டடா இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து வெர்பலி இன்டெலிஜென்ட்ன்னு சொல்றாங்க. இல்லையா? அவங்களுக்கு வந்து பிரதர் வாட் டிட் யூ சே அட் த லாஸ்ட் சென்டென்ஸ்? தே லைக் டு தே லைக் டு ரைட் நோ? Yes. Yeah, they அவங்களுக்கு like அதை to write. எழுதுறது ரொம்ப பிடிக்கும். तो आप में से कई ऐसे होंगे जिनको लिखना बड़ा अच्छा लगता है, तो you are verbal intelligent people. சோ உங்கள लेकिन दूसरे யாருக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்குதோ அவங்க எல்லாருமே வெர்பல் இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். வெர்பலி இன்டெலிஜென்ட். और दूसरी तरह के लोग होते हैं जिनको हम विजुअल इंटेलिजेंस बोलते हैं, विजुअल इंटेलिजेंस। ये विजुअल कौन होते हैं? जो देख करके समझते हैं, जिनमें जिनमें वो सुनते नहीं है, दे डोंट लिसन टू द पीपल व्हाट दे से, बट दे सी एवरीथिंग, बाय सीइंग दे लर्न। जो वर्बल इंटेलिजेंस है वो सुनने से सीखते हैं, जो विजुअल इंटेलिजेंस है वो देखने से सीखते हैं। दे आर नॉट कंसर्न्ड अबाउट लैंग्वेज, दे आर नॉट कंसर्न्ड अबाउट व्हाट यू आर सीइंग, व्हाट यू आर सेइंग, लेकिन वो देखेंगे तो समझ जाएंगे। ரெண்டாவது டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து விஷுவல் இன்டெலிஜென்ஸ். முதல்ல வந்து வெர்பல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து வார்த்தைகளை கேட்கறது, எழுதி பார்க்கறது, படிக்கிறது இந்த மாதிரி ஒருத்தவங்க. செகண்ட் டைப் வந்து விஷுவல். அவங்க வந்து பார்க்கறதுல தான் புரிஞ்சுப்பாங்க. அவங்க பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஜாஸ்தி வந்து கேட்க விரும்பவே மாட்டாங்க. அவங்க பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுல தான் அவங்களுக்கு அதிகமான விருப்பம் இருக்கும். விஷுவலா பார்க்கணும். यस, तो ऐसे ஓகே. लोग जो हैं वो भाषा से दूर, मतलब दे कैन गो बियॉन्ड लैंग्वेज। ऐसे ही जो जिन कई बाबा के बच्चे ऐसे हैं जिनको कई तरह के जब योग में बैठते हैं तो साक्षात्कार होते हैं, दे हैड वेरी गुड विजन्स। சில குழந்தைகள் வந்து அந்த செகண்ட் டைப் இருக்கு இல்லையா? விஷுவல் இன்டெலிஜென்ட். அவங்க பார்க்கறதுல ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து மொழிக்கு அப்பாற்பட்டு போவாங்க. மொழிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? எல்லைக்குட்பட்டது. அந்த மொழியில என்ன வார்த்தைகள் சொல்றாங்களோ அதுல இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா சில பேர் வந்து அந்த மொழிக்கு அப்பாற்பட்டு போவாங்க. அவங்க வந்து அந்த பார்க்கறதன் மூலமா அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவங்களுக்கு நிறைய சாட்சாத்காரம் நடக்குதுன்னு கூட சொல்வாங்க. அவங்க வந்து இவங்க வந்து விஷுவலி இன்டெலிஜென்ட். விஷுவல் இன்டெலிஜென்ட்னு சொல்லுங்க. तो आप अपने आप को कैसे पहचाने? क्योंकि जैसे आप अपनी आंखें बंद करेंगे ना, जब हम योग भी करेंगे आज, हमारा इसके बाद थोड़ा सा योग भी होगा क्लास में, तो मैं सबसे निवेदन करूंगा कि आप प्लीज बैठे रहें, क्योंकि योग करेंगे तो बहुत अच्छा अनुभव होगा। ऐसे लोग जब आंखें बंद करते हैं तो कई बार उनको कलर्स नजर आते हैं। सिर्फ आंखें ही बंद करेंगे तो दे विल सी सम कलर्स कमिंग व्हेन दे क्लोज देयर आईज। இப்ப வந்து உங்கள வந்து எல்லாரையுமே ரிக்வெஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் கண்ண மூடிட்டு யோகா பண்ணுங்க அப்படின்னா, சில பேருக்கு கண்கள் மூடிட்டு இருக்கும்போது நெறைய நிறங்கள் வரும். நெறைய கலர்ஸ் அவங்க பார்ப்பாங்க யோகத்துல. तो ऐसे लोगों को बाबा नेचुरली साक्षात्कार कराता है। उनको नेचुरली कलर्स नजर आते हैं, आत्मा नजर आएगी, बाबा पॉइंट ऑफ लाइट नजर आएगा। लेकिन हमको जो वर्बल इंटेलिजेंस है उनको ऐसा विजुअल नजर नहीं आता है, लेकिन उनको बाबा का प्यार, सुख, शांति, आनंद ऐसा अनुभव होगा। लेकिन विजुअल्स वालों को सुख, शांति, आनंद अनुभव भी होगा, लेकिन साथ साथ उनको साक्षात्कार भी होगा। लेकिन ये नेचुरल है। இப்ப வந்து இந்த மாதிரி இந்த செகண்ட் டைப் விஷுவல் இன்டெலிஜென்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க கண்ண மூடின உடனே அவங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே சாட்சாத்காரம் நடக்கும். சாட்சாத்காரம்னா என்ன? நம்ம என்னெல்லாம் ஞானத்துல தெரிஞ்சுக்கிட்டோமோ, அவங்களால அத ரொம்ப அழகா விஷுவலைசேஷன்ல அவங்களுக்கு தெரியும். உதாரணமா பாபாவோட காட்சி அவங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். அவங்களுக்கு இந்த மாரி விஷுவலா அவங்க பார்க்கும்போது, அதுல அவங்களுக்கு அந்த சுகம், சாந்தி எல்லாமே கிடைக்கும். ரொம்ப இயல்பா கிடைக்கும்.
तो ऐसे लोगों के लिए, ताकि उनकी याद जो है सारा दिन बनी रहे, उनको क्या करना है, जो भी उनकी इच्छा है, उन्होंने एम लिया है अपना, जैसे मैं प्रेम स्वरूप आत्मा हूँ, तो एक अपना पिक्चर बना सकते हैं उसके ऊपर, या फरिश्ता की पिक्चर बना लें, है ना, या पिक्चर खुद नहीं बना सकते तो वो नेट से डाउनलोड कर करके वो अपने मन में विजन बनाएं। जब वो विजन बनाएंगे तो उनको भले वो सम्मान को बार बार रिपीट नहीं करना पड़ेगा, लेकिन उनको विजन याद आता रहेगा। वो विजन को याद करेंगे और अपने घर में, अपने रूम में आप ऐसी 8-10 जगह जो आपने विजन बनाया है, जो एम बनाया है अपना, उस पिक्चर को लगा दें, ताकि आप जब भी उसको देखें तो आपको याद आ जाए। இப்ப இந்த மாதிரி குழந்தைகள் வந்து எப்படி வந்து நினைவு சொரூபமா இருக்கணும்? எப்பவுமே பாபாவோட நினைவிலேயே கனெக்டடா இருக்கணும். பாபா சொல்றாரு இல்லையா? நெறைய பாபாவ நினைவு செய்யணும்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி அந்த விஷுவல் இன்டெலிஜென்ட் இருக்கிற குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் வந்து விஷுவல் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி வீட்ல வச்சுக்கணும். ஒரு 8, 10 பிக்சர் கிரியேட் பண்ணி வீட்ல அத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமா ஃபரிஷ்தா ஸ்வரூப். ஃபரிஷ்தா ஸ்வரூப்னா என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நெட்லலாம் உங்களுக்கு பார்த்தாலே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிக்சர்லாம் அவங்க கிரியேட் பண்ணி வீட்ல அங்கங்க ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கணும். ஸோ இவங்க வந்து அந்த ஸ்வமானத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த பிக்சரை பார்த்தாலே போதும். எப்பெல்லாம் அதை பார்க்குறோமோ அதுல வந்து அவங்களுக்கு கனெக்டட் ஆயிடுவாங்க. ஸோ நம்மள நாமளே கேட்கணும், நாம எந்த டைப்பான இன்டெலிஜென்ட், வெர்பல் இன்டெலிஜென்ட்டா, நாம விஷுவல் இன்டெலிஜென்ட்டான நம்மள நாமளே கேட்டு தெரிஞ்சுக்கணும். तो ऐसा आप अपने रूम में भी कर सकते हैं, अपने ऑफिस में भी कर सकते हैं, पिक्चर्स अपने ऑफिस में भी लगा सकते हैं, क्योंकि उनको बार बार लिखने की जरूरत नहीं पड़ेगी। दे डोंट नीड टू राइट ऑन इट। जैसे वर्बल इंटेलिजेंस वालों को जब वो लिखेंगे तो उनको अच्छा लगेगा, लेकिन ऐसे लोगों को देखने से ही जो पिक्चर देखेंगे तो याद आ जाएगी। तो अपने ऑफिस में भी, आप जहां आप काम करते हो, आपका ऑफिस टेबल है या वर्क प्लेस है, या अगर आप ड्राइव करते हैं तो जैसे कार में हम लोग वो लगा लेते हैं, तो जैसे ही आप उसको देखोगे तो वो याद आ जाएगी आपको उसकी, अपने अपने एम की, कि हमको कौन सा एम जो है वो प्राप्त करना है। ஸோ இந்த 2வது டைப் அந்த விஷுவல் இன்டெலிஜென்ட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி பிக்சர்ஸ் மாட்டி வச்சுக்கலாம். அது வீடா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம். இப்ப வந்து அவங்க வந்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எழுதவும் பிடிக்காது. அவங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெர்பல் இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க தான் நிறைய எழுதணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த மாதிரி செகண்ட் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ட் இருக்காங்க இல்லையா? விஷுவல் இன்டெலிஜென்ட். அவங்க வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து கார்ல மாட்டிக்கலாம். ஸோ கார்ல தொங்க விடலாம். அப்ப வந்து அவங்களுக்கு அந்த எய்ம், அந்த சுவமானத்தோட எய்ம் எல்லாமே, அந்த நினைவு, அது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கனெக்டடாவே இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே உடனே ஸ்மிருதியில வந்துடும். मैं समझता हूँ जब ये हमारी क्लास चल रही है तो सबको याद होगा हमारा सम्मान क्या है। 5-5 मिनट सब रिपीट कर रहे होंगे मन पे, और चेहरे पे स्माइल होगी कि मैं प्रेम स्वरूप आत्मा हूँ और मेरे चेहरे के ऊपर स्माइल है। सबको याद है ना ये? और बाबा मेरे सामने है, प्यार का सागर है, उसकी किरणें आ रही, ये सबको याद है ना? இப்ப பிரதர் வந்து நம்மள கேக்குறாரு, இந்த கிளாஸ் முழுக்க நமக்கு 3 டாஸ்க் கொடுத்திருந்தாரு. ஒன்று வந்து நாம ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் இந்த 3 டாஸ்க் செய்யணும். ஒண்ணு வந்து நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. 2வது வந்து என்னோட முகத்துல எப்பவுமே புன்னகை இருக்கணும். 3வது வந்து பாபா என் முன்னாடி உட்கார்ந்து இதை பேசிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு பிரதர் சொல்றாரு. क्योंकि ये कोई भाई नहीं करा रहा, ये बाबा ही बुलवा रहा है। करण करावनहार बाबा है, तो बाबा की याद आनी चाहिए। சோ சகோதரரோட ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா சொல்றது பாபா, செய்பவர் செய்விப்பவர் பாபா. அந்த நினைவோட இந்த 3 விஷயத்தையும் நாம செய்யணும். अब हम तीसरी तरह की इंटेलिजेंस की बात करेंगे। तीसरी इंटेलिजेंस होती है काइनेस्थेटिक इंटेलिजेंस। கைனஸ்தாட்டிக். जी। ஓகே. 3வது So டைப் third, இன்டெலிஜென்ஸ். சாரி பிரதர். yes, continue please. 3வது டைப்பான இன்டெலிஜென்ஸ். முதல் வந்து வெர்பல் இன்டெலிஜென்ஸ், 2வது வந்து விஷுவல் இன்டெலிஜென்ஸ், இப்ப 3வது வந்து கைனஸ்தாட்டிக்னு சொல்றாரு. அது என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ये जो the kinesthetic people are those who like to do the things, they are hands on people, उनको हम hands on लोग कहते हैं।
वो किसी भी काम को करना चाहते हैं, करने से खुश होते हैं. They like the work by doing. They learn by doing the things. They do not learn by seeing the things. They do not learn by listening, but they learn by doing. They are hands-on people. அதாவது மூன்றாவது விதமான இன்டெலிஜென்ட் வந்து சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பார்த்து நான் கத்துக்கிறேன் அப்படின்வாங்க. அவங்க வந்து கேட்டு காதால கேட்டு அந்த மாதிரி கத்துக்க மாட்டாங்க. பார்க்கிறது மூலமா கத்துக்க மாட்டாங்க. செஞ்சு பார்த்து நான் கத்துக்கிறேன். இதை நான் செய்யறேன், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 3வது டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். तो जैसे हम बाबा के घर में जब आते हैं, बहुत सारे लोग बाबा के घर में मधुबन आए होंगे या सेंटर पर भी जाते हैं, तो कई बार हमारे कल्चरल प्रोग्राम्स होते हैं. जैसे जो प्लेयर्स हैं, दे आर काइनेस्थेटिक पीपल. जो एक्टर्स हैं, दे आर काइनेस्थेटिक पीपल. जो डांसर्स हैं, दे आर काइनेस्थेटिक पीपल. इसलिए जब बाबा के घर में जब आते हैं तो हमारे प्रोग्राम्स होते हैं, हम डांस करते हैं, है ना. कल्चरल प्रोग्राम होता है तो हम डांस भी करते हैं. तो वो डांस जब हम बाबा की, कईयों को बड़ा अच्छा लगता है डांस करना, उनको आनंद आता है डांस करना. तो डांस ही उनके लिए योग है. वो कई बार बैठ करके योग नहीं कर सकते हैं, वो लिख भी नहीं सकते हैं, वो सुन भी नहीं सकते हैं, लेकिन वो डांस करना ही उनके लिए क्या बन जाता है, योग बन जाता है. Brother, even singing comes under this? Singing is different. That is musical intelligence. ஓகே. இப்ப பிரதர் அந்த 3வது டைப்பை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சில பேர் வந்து அந்த கர்மங்கள் செய்து அவங்க புரிஞ்சுக்கணும், அந்த செய்யும் போது அவங்களுக்கு பாபாவோட நினைவோட அந்த தொடர்புல இருப்பாங்க. உதாரணமா வந்து ஆக்ட் பண்றாங்க இல்லையா, இப்ப மதுபன்ல போனா கூட நிறைய நம்ம கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாக்குறோம். சில பேர் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமா ஃபீல் பண்ணுவாங்க, பாபாவை ரொம்ப அனுபவம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பண்ற டான்ஸே அவங்களுக்கு யோகமா இருக்கும். அவங்களால வந்து உட்கார்ந்து கிளாஸ்லாம் கேட்கறது அதெல்லாம் முடியாது. அவங்க வந்து பார்க்கறது, கேட்கறது அந்த டைப் கிடையாது. அவங்க செய்யறதன் மூலமா அந்த டான்ஸ் பண்ணும்போது அதுல அவங்களுக்கு ஆனந்தமாவும் ஃபீல் பண்ணுவாங்க, பாபாவோட கனெக்டடாவும் இருப்பாங்க. அந்த யோகம்ங்கிறது அவங்களுக்கு நேச்சுரலா டான்ஸ் மூலமா நடக்கும். जैसे कई लोगों को सेवा करना बहुत अच्छा लगता है, वो कर्मणा सेवा करते हैं. जैसे वो बाबा के घर में जाएंगे तो वो ज्यादा योग में नहीं बैठेंगे, उनको लगेगा कि मुझे कुछ सेवा करनी है, उनको बर्तन साफ करने हैं बाबा के घर की उनको सफाई करनी है. या डांस करने वाले लोग भी इसमें आ जाते हैं. तो माना ये वो लोग हैं जो कि कर्मणा सेवा में जिनको बहुत अच्छा लगता है, और जब वो कर्मणा सेवा करते हैं तब उनको बाबा की याद नेचुरल आती है. मुझे याद है एक बहन मधुबन में आई थी, साउथ अफ्रीका से आई थी, तो वो कहती थी मैं अमृत वेले उठ के जुम्बा डांस करती हूँ, और मेरे लिए सुबह सुबह उठ के डांस करना ही बाबा की याद है. उसको बहुत मजा आता था, वो डांस करती थी तो बाबा उसको याद आता. ஸோ வந்து இப்போ பிரதர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் வந்து கர்மணா சேவை பண்றதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. அவங்க வந்து யோகாலாம் உட்கார்ந்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கர்மணா சேவை செய்தாலும் அதுதான் அவங்களுக்கு பாபாவோட கனெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து பாத்திரம் கழுவுறது, அந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்குல்ல, சுத்தப்படுத்துறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாகவே பாபாவோட நினைவு இருக்கும். உதாரணமா வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சகோதரி இருக்காங்களாம். அவங்க வந்து காலையில எழுந்து அமிர்த வேளையில எழுந்து அந்த ஜும்பான்னு ஒரு டைப் ஆஃப் டான்ஸ் இருக்கு. அந்த வந்து பிசிக்கலி எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும், டான்ஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ஜும்பா டான்ஸ் பண்றது அந்த இதுலதான் அவங்களுக்கு வந்து யோகாவே எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்களா, பாபாவை நான் இப்படிதான் நினைவு பண்றேன், எனக்கு இதுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ரொம்ப மசா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். तो कई लोग अमृत वेले इसलिए नहीं उठते हैं कि उनका योग नहीं लगता. दे डोंट वांट टू सिट इन साइलेंस एट अमृत वेला. So they can give the work to themselves that when I get up at the Amrit Vela, I should start dancing. So that will make them entertaining, and that will be according to their multiple intelligence. They will start enjoying the Amrit Vela. You can dance in the morning, then you come back from your work, you're very tired, and you can dance in the evening also in Baba's remembrance. और आप अगर डांस करते हैं अच्छा लगता है तो अमृत वेले कीजिए. आपको बर्तन साफ करने अच्छे लगते हैं तो अमृत वेले कीजिए, क्योंकि आपका घर जो है
आपका कमरा जो है वो बाबा का घर है, बाबा का कमरा समझ कर आप भले बर्तन साफ कीजिए, सफाई कीजिए, ज़रूरी नहीं कि आपको अमृत वेले साइलेंस में ही बैठना है। तो कई लोगों को अच्छा नहीं लगता है, वो समझते हैं शायद यही योग है, नहीं ऐसा नहीं है। उनके लिए अलग योग है, उनके लिए बाबा बर्तन साफ करना कर रहे हैं लेकिन बाबा याद आ रहा है, उनके लिए वही योग है। वो डांस कर रहे हैं, उनके लिए वही योग है, वो घर की सफाई कर रहे हैं, अपना घर बाबा का घर समझ के, ये तो बाबा का आश्रम है, वो करेंगे तो उनको बाबा याद आएगा। वो नेचुरल योग है, वो ये नहीं समझें कि हम योग नहीं करते, हमें योग नहीं आ रहा, वही उनके लिए योग है, लेकिन अमृत वेले उठना ज़रूर है। இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து நெறைய பேர் வந்து அமிர்த வேளை எழுந்துப்பாங்க. அவங்களால அமிர்த வேளையில எழுந்து மத்தவங்கள மாதிரி யோகா பண்ணணும்னு உட்கார முடியாது. அவங்களுக்கு அது வந்து பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மென்ட் என்னன்னா, டான்ஸ் பண்ணி பாபாவ நினைவு செய்யணும். அவங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஈவினிங் அந்த மாலை நேர யோக பயிற்சி கூட இருக்கு இல்லையா? ஸோ எல்லா நேரத்துலயும் அவங்க ஏதாவது கர்மங்கள் செய்து தான் பாபாவ நினைவு பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட வீட்ட வந்து பாபா வீடுன்னு நினைப்பாங்க. தன்னோட ரூம வந்து பாபாவோட ரூம், பாபாவோட கம்ரான்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க பாபா வீட்ல நான் வேலை செய்றேன், பாபா வீட்ல நான் சேவை செய்றேன், அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க பாத்திரம் கழுவுறது, கிளீனிங் ஒர்க் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாகவே பாபாவோட நினைவு வந்து அவங்க அந்த கர்மங்கள் செய்யும்போது, அந்த கர்மனா சேவை செய்யும்போது அவங்களுக்கு வருது. அதனால அவங்க தன்னோட சொந்த வீட்ல இருந்தா கூட அது பாபாவோட வீடு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, அப்படிங்கிற புரிதலோட அவங்க சேவை செய்து பாபாவோட கனெக்டடா இருக்கிறாங்க. और फोर्थ तरह के लोग होते हैं, उनको बोलते हैं फोर्थ तरह की इंटेलिजेंस है म्यूजिकल इंटेलिजेंस। जैसे अभी सिस्टर बता रही थी कि म्यूजिक भी इसी में आ जाता है, सॉन्ग्स भी इसी में आ जाते हैं। ये अलग तरह के लोग होते हैं जिनको बाबा के गीत बहुत पसंद है। उनको सम्मान याद करना अच्छा नहीं लगता, उनको विजन भी नहीं बनता है, और वो लोग काम करके भी खुश नहीं होते। उनको बाबा के घर में सेवा करना भी बहुत ज्यादा अच्छा, कर्मणा सेवा भी नहीं करना चाहते, लेकिन वो चाहते हैं कि हम गीत लगाकर गीत सुनते रहें, और वो गीत ही उनके मन में बार बार बजता रहता। जैसे एक गीत को सुनेंगे तो जैसे ही सुनेंगे वो गीत उनके बिल्कुल मन के अंदर, जैसे हम सम्मान का चिंतन बार बार करते हैं, ऐसे ही जो गीत हैं, गीतों के शब्द उनके मन में चले जाते हैं, और वो शब्द उनके मन में बार बार हर टाइम 5-5 मिनट बाद बजते रहते हैं। तो वही उनके लिए योग है। तो अगर आपको ये लगता है कि नहीं, मैं सम्मान नहीं ले सकती हूँ, मैं वरदान नहीं याद रख सकती हूँ, बाबा की मुरली याद नहीं आ सकती है, मेरे लिए तो बहुत मुश्किल है मुरली को याद रखना, सम्मान को लेना, लेकिन मुझे गीत सुनने में बहुत मजा आता है हमें। तो वो बाबा के जो गीत अच्छे-अच्छे हैं, उनको बार-बार सुनो, 1 बार, 2 बार, 3 बार, 3-4 बार वही गीत बार-बार सुनो जब तक वो गीत आपके अंदर नहीं चला जाए। अगर आप लगातार एक ही गीत को 3 बार, 4 बार सुनेंगे, तो 4 बार सुनने के बाद आपको लगेगा वो गीत मन में चला गया, और बाबा की याद, बाबा का प्यार आपको अनुभव होना शुरू हो जाएगा। இப்ப வந்து 4வது டைப்பான இன்டெலிஜென்ஸ் பார்க்கலாம். இது வந்து மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இசை சம்பந்தப்பட்டது. அவங்க வந்து எப்பவுமே வந்து பாபாவோட சாங்ஸ் வந்து ரொம்ப கேட்டுட்டே இருப்பாங்க. பாபாவோட பாடல்கள் கேட்கறதுல அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து யோகம் பண்றது, விஷுவலைஸ் பண்றது, ஸ்வமானம் பிராக்டிஸ் பண்றது இது எல்லாமே அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. அவங்களுக்கு எப்ப பாரு பாபாவோட பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் தோணும். அவங்க மனசுல வந்து அந்த பாபாவோட பாடல்களோட வரிகள் வந்துகிட்டே இருக்கும். உள்ள ஓடிட்டே இருக்கும் பாபாவோட பாடல்கள். அப்ப சில பேர் நீங்க சொல்வீங்க, என்னால ஸ்வமானம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல, என்னால முரளியோட லைன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, ஆனா எனக்கு வந்து பாபாவோட பாடல்கள் கேட்கறது ரொம்ப பிடிக்குது, அப்படி கேட்கும்போது எனக்கு பாபாவோட கனெக்டடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்னா, பாபாவோட பாடல்களை அடிக்கடி திரும்ப 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 கண்டினியூஸா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா அந்த பாபாவோட அந்த பாடல் வரிகள் வந்து மனசோட ஆழமா போகணும், அடியில போகணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்றாங்க. तो आप अमृत वेले अच्छे-अच्छे गीत चलाइए। जैसे आप प्रैक्टिस कर लीजिए कि ये सॉन्ग मेरे को बहुत अच्छा लगता है सुनना, तो अमृत वेले उठते ही वो सॉन्ग ऑन कर दीजिए, और अपने आजकल मोबाइल फ़ोन तो सबके पास होते हैं, तो मोबाइल फ़ोन पे भी कोशिश करें, जब भी आपकी बाबा की स्मृति भूलने लगे,
क्योंकि हम अपने जॉब प्लेस पे अपने काम को भूल जाते हैं। ऑफिस में मतलब शॉपिंग भी कर रहे हैं, किसी से बात कर रहे हैं तो भूल जाते हैं। तो बीच बीच में उस सॉन्ग को आप याद करते रहिए, उसको प्ले भी कर सकते हैं मोबाइल पे, ताकि वो सॉन्ग आपको याद रहे। क्योंकि वो गीत अगर याद रहेगा, वो स्मृति में रहेगा, तो बाबा की याद रहेगी। लेकिन उसको आप अमृत वेले भी प्ले कर सकते हैं, शाम को भी प्ले कर सकते हैं, वर्क प्लेस में भी बीच बीच में सुन सकते हैं, अगर आपको अलाउड है अपनी वर्क प्लेस पे, या जैसे हेडफोन लगा करके भी आप लोग उसको सुन सकते हैं व्हेन यू आर फ्री एट योर वर्क प्लेस। तो उससे बाबा की याद बनी रहेगी आपकी। ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அமிர்த வேளையில வந்து நீங்க பாடல்கள் கேட்கலாம். இப்ப வந்து எல்லாருகிட்டயும் மொபைல் ஃபோன் இருக்கு. ஸோ நீங்க வந்து எப்பவாவது பாபாவோட நினைவு மறந்து போயிடுது இல்லையா? இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்றோம், இல்ல ஷாப்பிங் பண்றோம். அப்ப பாபாவோட நினைவு நமக்கு மறந்து போயிடுது. அப்ப வந்து நம்ம வந்து பாட்டு அடிக்கடி கேட்டு பாபாவோட நினைவை படுத்திக்கலாம். இப்ப அமிர்த வேளால பாட்டு கேட்கிறோம். சில பேர் வந்து ஒர்க் பிளேஸ்ல கூட எங்க வேலை செய்யறாங்களோ அங்க அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கு, அலவுடுனா காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு அவங்க பாபாவோட பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதன் மூலமா பாபாவோட எப்பவுமே கனெக்டடா இருக்கலாம். சோ நீங்க இத அமிர்த வேளையில மத்த எல்லா நேரங்கள்லயும் செய்து பாபாவோட தொடர்ந்து நினைவுல இருக்கலாம்னு சொல்றாங்க. अभी हमने 4 तरह की इंटेलिजेंस की बात की। अभी काफी टाइम हो गया है, तो हम 4 टाइप्स ऑफ नेक्स्ट इंटेलिजेंस हम नेक्स्ट क्लास में बात करेंगे। तो अगर आप सब समझें तो क्या हम 20 मिनट के लिए मेडिटेशन कर सकते हैं? कि अभी 11 बज गए हैं, तो हम योग का अभ्यास करेंगे, जिसमें हम म्यूजिक को भी यूज करेंगे, म्यूजिक को भी प्ले करेंगे, सम्मान को भी लेंगे, विजन भी बनाएंगे, और एक तरह का ये हैंड्स ऑन भी हो जाएगा, क्योंकि हम सब लोग ग्रुप में बैठ करके काम करेंगे। तो ये चारों तरह की इंटेलिजेंस जो है, जब हम कमेंट्री से योग करेंगे तो उसमें एक तरह का आ सकता है। तो आप क्या समझते हैं कि अभी बैठ सकते हैं मेडिटेशन के लिए? सबसे सिस्टर पूछिए कि डू दे हैव टाइम टू सिट फॉर मेडिटेशन फॉर 20 मिनट्स? இப்ப என்ன பிரதர் கேக்குறாங்கன்னா, இப்ப வந்து நம்ம 4 விதமான பாபாவை எப்படி நினைவு பண்றது? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இல்லையா? 8 விதமான இன்டெலிஜென்ஸ். அதுல 4 விதமான இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்த்தோம். அதன் மூலமா எப்படி பாபாவை நம்ம தொடர்ந்து நினைவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப வந்து மணி 11 ஆயிடுச்சு. அதனால மிச்சம் இருக்கிற அந்த 4 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸை வந்து நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இப்ப என்ன கேக்குறாருன்னா, இப்ப ஒரு 20 நிமிஷம் எல்லாரும் உட்கார்ந்து யோகம் பண்றதுக்கு ரெடியா? இந்த யோகத்துல வந்து மியூசிக் இருக்கும், பாடல் ஒலிக்கும், அதற்கப்புறமா வந்து விஷுவலைசேஷன் இருக்கும். இதுல வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன், அதாவது கர்மங்கள் செய்யற மாதிரி, கர்மனா செய்யற மாதிரியும் இருக்கும், ஸ்வமானம் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். சோ இப்ப நீங்க எல்லாருமே 20 நிமிஷம் யோகா பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க தான் இப்ப பதில் சொல்லணும். तो क्या कहते हैं, करें मेडिटेशन? टाइम है सबके पास? हाँ, रेडी ब्रदर। ओके, तो मैं लेनिन भाई से निवेदन करूंगा, आई वुड लाइक टू रिक्वेस्ट लेनिन भाई जी टू प्ले द डेल्टा वेव्स म्यूजिक। ओके ठीक है जी ओम रेडी और मैं रेडी सबसे सिस्टर। निवेदन करूंगा। ओके हाँ जी आई विल प्ले द म्यूजिक ओके, सो वी विल गेट रेडी फॉर द मेडिटेशन। हम सब मेडिटेशन के लिए तैयार हो जाएं। इफ यू आर लिसनिंग क्लास, कई लोग शायद इसको सुन रहे होंगे लेटे लेटे, काम करते करते, तो सभी लोग जो हैं वो एकाग्र हो जाएं, कहीं बैठ जाएं, क्योंकि हम मेडिटेशन कर रहे हैं। मुझे पता है कि कई लोग जो क्लास सुन रहे होंगे वो कई काम कर रहे होंगे, लेट सोए भी होंगे शायद बेड में, तो अपने आप को अटेंटिव करके बैठ जाएं। और अगर किसी को नींद आ रही है तो पानी पी लें, फ्रेश हो जाएं, so that they can have very good experience of meditation. Please pay attention to yourself. சோ எல்லாரும் இப்போ ஒரு 20 நிமிஷம் யோகா பண்ணலாம். யாருக்காவது தண்ணி குடிக்கணும் அப்படின்னா குடிச்சிட்டு வந்துருங்க. சோ இதுல வந்து எல்லாமே செய்யலாம்னு சொல்றாரு. பிரதர், how could be this meditation? Will you be giving any meditation commentary or will you guide? I will be giving the commentary. I will be giving the commentary and brother will play the Okay. music. So music Okay. and commentary will be the way of meditation. ஓகே, இப்ப வந்து பிரதர் வந்து மியூசிக் போடுவாரு. அப்புறம் வந்து நம்ம பிரதர் வந்து நமக்கு அந்த தியான வர்ணனை கொடுப்பாரு. சோ எல்லாருமே ரெடி ஆயிக்கலாம். தண்ணி குடிக்கிறதுனா குடிச்சிடுங்க.
ஸோ இப்போ மெடிடேஷனுக்கு நம்ம ரெடி ஆகலாம். இப்போ மியூசிக் போட போறாங்க. ஸோ யாரெல்லாம் ஓப்பனா மைக் இருக்கோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்கோலாம் கேக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே, எல்லாரும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க யாரோட மைக் எல்லாம் ஓப்பனா இருக்குன்னு. तो सभी अटेंटिव होके बैठ जाएंगे, है ना? எல்லாம் तो அட்டென்ஷன் எடுத்துட்டு உட்காருங்க கவனத்தோட. முழு अगर आप ஒருமுகத்தன்மை. अगर कमर में दर्द नहीं है तो अपनी कमर को सीधा कर लीजिए। अगर किसी को कमर में दर्द है तो वो अपने काउच पर सोफे पे बैठ सकते हैं, या अगर आपको कुछ फीवर है या कोई प्रॉब्लम है तो भले बेड में भी लेटे रह सकते हैं, लेकिन अटेंटिव रहना है। ஸோ சிலருக்கு வந்து முதுகுல இடுப்புல வலி இருக்கலாம். அப்படி இல்லாதவங்க தரையில உட்கார்ந்துக்கோங்க. இல்லைன்னா அப்படி வலி இருக்கு என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சோஃபால உட்காரலாம். சில பேருக்கு உடம்பு சரியில்லை அது மாதிரி இருந்தா நோ ப்ராப்ளம், அவங்க பெட்ல படுத்துக்கிட்டே கூட யோகம் பண்ணலாம். ஆனா யாரா இருந்தாலும் ரொம்ப அட்டென்ஷன், மனசு அங்கேயும் அலைய விடாம ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேஷன் அட்டென்ஷனோட உட்காருங்க. और हमने बाबा को बड़े प्यार से दिल से याद करना है, क्योंकि भगवान सर्वशक्तिवान है, वो कुछ भी कर सकता है। लेकिन हम अगर उसे पूरे दिल से याद करेंगे तो हमारे मन की हर इच्छा को वो पूरा करता है। நம்ம பாபாவை ரொம்ப அன்போடு நினைவு பண்ண போறோம். அவர் வந்து அன்பின் கடலாக இருக்கின்றார், சர்வ சக்திவான். அவர் வந்து அவர்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு. நம்மளோட எந்த ஒரு விருப்பமும் பாபாவால நிறைவேற்ற முடியும். ஆனா நம்ம அட்டென்ஷனோட உட்காரணும். तो शुरू करते हैं, ठीक है? ஆரம்பிக்கலாம். सबसे पहले अपने ध्यान को अपने पैरों की ओर लेके आए, पाँव की ओर लेके आए। முதல்ல நம்மளோட கவனத்தை நம்மளோட பாதங்கள் பக்கம் கொண்டு போகலாம். और ऐसा अनुभव करें कि आपके पाँव की उंगलियां हल्की हो रही हैं। இப்படி அனுபவம் பண்ணுங்க. உங்களோட பாதங்கள், அந்த கால் விரல்கள் இருக்குல்ல, அது அப்படியே லேஸ் ஆயிட்ட மாதிரி, இல்லாதது போல ஒரு ஃபீலிங் கொண்டு வாங்க. भाई जी अगर म्यूजिक चला दें तो अच्छा रहेगा बीच में। லெனின் பிரதர் மியூசிக் போடலையா? अभी சாரி, धीरे धीरे நான் மியூசிக் யா பிளேயிங். நான் மைக்கை அன்மியூட் பண்ண. थोड़ा सा साउंड कम कर दें, साउंड थोड़ा। यस, दिस इज फाइन, दिस इज फाइन। अभी ऐसा अनुभव करें कि मेरे पाँव बिल्कुल हल्के हो गए हैं। माय फीट हैव कंप्लीटली रिलैक्स्ड। லெனின் பிரதர் கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. இன்னும் கூட குறைக்கணும் பிரதர். உங்களோட வால்யூம் குறைக்கணும்னு நினைக்கிறேன் லெனின் பிரதர். நம் மேக்ஸிமம் லோல தான் வச்சிருக்கேன். அப்படியா? ஏன்னா பிரதரோட வாய்ஸ் அதுல அடிபடுது. ஆமா, இப்ப சுத்தமா மேக்ஸிமம் லோ, கீழே ரொம்ப லோ தான் பண்றேன். சரி பாருங்க, மறுபடியும் வெயிங்க. சரியா வரலன்னா நம்ம மியூசிக்கை நிறுத்த வேண்டியதா இருக்கும். பிரதர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். अभी ऐसा अनुभव करें कि आपके पाँव बिल्कुल हल्के हो गए हैं। உங்களோட கால்கள், பாதங்கள் வந்து அப்படியே லேஸ் ஆயிட்ட மாதிரி ஒரு அனுபவம் செய்யுங்க. ये हल्कापन धीरे धीरे पाँव से होते हुए मेरे काफ मसल्स की ओर बढ़ रहा है। இப்படி பாதங்கள் வந்து லேசானது அப்படியே மெதுமெதுவா உடலோட மேல் பகுதிக்கு போயிட்டு ஒவ்வொரு பாகமும் லேசான மாதிரி ஒரு ஃபீலிங்க நீங்க அனுபவம் பண்ணுங்க. अभी ऐसा अनुभव करें कि माय थाइज आर रिलैक्सिंग। இப்ப வந்து நம்முடைய அந்த தொடை பகுதி வந்து லைட் ஆன மாதிரி, ரொம்ப ஃபிளெக்சிபிளா ரொம்ப லேசான தன்மைக்கு வந்துட்ட மாதிரி ஒரு அனுபவம் பண்ணுங்க.
Now this relaxation is moving towards the lower உடல் வந்து abdomen. ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி. பிரதர், அவர் பேசும்போது வேணா மியூசிக் ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்களா? मैंने म्यूजिक ऑफ कर दीजिए, ऑफ कर दीजिए। ठीक है जी, ऑफ कर दीजिए। ओके, हाँ ओके। तो अभी ऐसा अनुभव करें कि ये हल्कापन मेरे पेट के नीचे वाले हिस्से की ओर आ रहा है और मेरे लोअर एब्डोमेन रिलैक्स हो रही है। இப்போ இந்த மாதிரி அனுபவம் பண்ணுங்க. நம்மளோட வயிற்றுக்கு கீழே இருக்கிற பகுதி, அந்த அங்கங்கள் எல்லாமே ரொம்ப ரிலேஸ் ஆன மாதிரி, ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி அனுபவம் பண்ணுங்க. मेरा चेस्ट वाला हिस्सा, माय चेस्ट पार्ट इज आल्सो रिलैक्सिंग। இப்போ வந்து வயிற்றுக்கு மேல் பகுதி, நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லேசான மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா அனுபவம் பண்ணுங்க. अपने कंधों को ढीला छोड़ दीजिए, जस्ट रिलैक्स योर शोल्डर्स। உங்களோட தோல் பட்டைகள் இருக்கு இல்லையா, அது அப்படியே ரிலாக்ஸ்டா விடுங்க, இறுக்கமா பிடிக்காதீங்க, அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க, லேஸ் ஆயிடணும். Now you feel that the neck muscles are relaxing. இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அந்த கழுத்தோட தசை பகுதிகள் எல்லாமே லேசாகவும் ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணுங்க. Now my face muscles are relaxing. இப்போ என்னோட முக தசைகள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. My whole body has completely relaxed. இப்போது என்னுடைய முழு உடலும் முழுமையாக ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கின்றன. Now you feel I'm very calm, very quiet, very easy. இப்போது நான் மிகவும் அமைதியாக சாந்தமான அனுபவத்தை செய்கின்றேன். I'm very light. நான் ரொம்ப லேசாக உணர்கின்றேன். I'm as light as air is. நான் ஒரு இறகு போன்று ஒரு லேசான அனுபவத்தை அனுபவம் செய்கின்றேன். जैसे हवा का कोई भार नहीं होता, air has no weight. In the same way I'm weightless. எனக்கு எடையே இல்லாதது போன்று நான் உணர்கின்றேன். Try to be in this consciousness minimum for 10 seconds. ஒரு 10 நொடிகளுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வில் தொடர்ந்து இருங்கள். Now try to concentrate on your breathing. இப்போது நீங்கள் மூச்சு விடுவதில் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். உங்களுடைய மூச்சை தொடர்ந்து கவனியுங்கள். As you are breathing out, நீங்கள் மூச்சை வெளிவிடும் போது I am breathing out all the tension which is in my mind, any pressure, any tension, any stress in my mind that is going out through my breathing. நான் மூச்சை வெளிவிடும் போது கூடவே என் மனதுக்குள் இருக்கிற எந்த ஒரு அழுத்தம், டென்ஷன், பிரஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றையும் இந்த மூச்சோடு சேர்த்து வெளிவிடுகின்றேன், வெளியே அனுப்புகின்றேன். As I am breathing in, I am breathing in very cool, very quiet, very peaceful air. நான் மூச்சை உள்ளிழுக்கும் போது கூலாகவும் குவைட் அமைதியாகவும் சாந்தம் இந்த உணர்வுகளை என் மூச்சு கூடவே சேர்ந்து உள்ளிழுக்கின்றேன். Now try to concentrate in the center of your forehead. இப்போது நெற்றிக்கு மத்தியில் உங்களுடைய கவனத்தை நிலைநிறுத்துங்கள்.
Pay attention to your thoughts. உங்கள் எண்ணங்களின் மீது கவனம் செலுத்துங்கள். And say to yourself, who am I? உங்களை நீங்களே கேளுங்கள், நான் யார்? And the answers which is given by intellect is, I am a beautiful shining star in the center of my forehead. நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள், நான் ஒரு ஆத்மா, நெற்றிக்கு மத்தியில் ஜொலிக்கின்ற ஒரு வைரம் போல மின்னுகின்றேன், நட்சத்திரம் போல ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். See yourself as a beautiful shining star in the center of your forehead. உங்களை நீங்களே பாருங்கள், நெற்றிக்கு நடுவே மிக அழகான ஒரு ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நட்சத்திரம் போல நீங்கள் இருப்பதை உங்களை நீங்களே பாருங்கள். As stars are very peaceful, they give the peace to everyone. In the same way, I'm a beautiful, very peaceful star. நட்சத்திரங்கள் அமைதியாக இருக்கின்றன, அனைவருக்கும் அமைதியின் அதிர்வலைகளையே தருகின்றன. அதுபோலவே நானும் மிக அழகான ஒரு நட்சத்திரம், என்னிடமிருந்து அமைதி மட்டுமே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. I am very peaceful, very calm, very quiet. At the same way, at the same time, I am very awake also. நான் மிகவும் சாந்தமாக இருக்கின்றேன், மிகவும் அமைதியாக இருக்கின்றேன், அதே நேரத்தில் விழிப்புணர்வோடும் இருக்கின்றேன். If your mind is going anywhere else, please bring it back to the same path. I'm very peaceful. உங்கள் மனம் வேறு எங்கேயாவது சென்றால் மறுபடியும் இந்த எண்ணத்திற்கே கொண்டு வாருங்கள், நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் மிகவும் அமைதியான ஒரு உணர்வில் இருக்கின்றேன். Because I am very peaceful, that's why I love myself. நான் மிகவும் அமைதியாக சாந்தமாக இருப்பதால் நான் என்னை மிகவும் விரும்புகின்றேன். I'm a loveful being. நான் ஒரு அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. Remain in the consciousness of loveful being for minimum 30 seconds. நான் ஒரு அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. இந்த உணர்வில் ஒரு 30 நொடிகளுக்கு தொடர்ந்து அனுபவம் செய்யுங்கள். As I'll count from 10 to 1, you will go very deep and deep and deeper and deeper
You realize the unconditional love inside you. As I'll count from 10 to 1, you will go deeper and deeper to realize the unconditional love. That's you. 10. இப்பொழுது நான் 10 1 வரை கவுண்ட் டவுன் பண்ணுவேன். அப்ப நீங்க உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த நிபந்தனை இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ், அதுதான் நீங்க, உண்மையான நீங்கள். அதை நீங்க அனுபவம் பண்ணணும். இப்ப நான் 10 9 8 என்று கவுண்ட் பண்ண போகிறேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3. You are going deeper and deeper to realize that unconditional love. உங்களுக்குள்ளே நீங்க ரொம்ப ஆழமா போய், ரொம்ப ஆழமா, நிறைய ஆழத்துக்கு போயிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பை அனுபவம் செய்யுங்கள். அதுதான் நீங்கள். Three, 2, and 1. Now you are experiencing unconditional. That's what I am. That's me. இப்போது நீங்கள் ஆழமாக சென்று அந்த நிபந்தனை இல்லாத அன்பு ஸ்வரூபமாக உங்களை பார்க்கிறீர்கள். இதுதான் உண்மையான நீங்கள். That's what is my innate quality. இதுதான் என்னுடைய உண்மையான குணம். So by nature, I am the love. இயல்பாகவே நான் ஒரு அமைதியா, அன்பான ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. இதுதான் என்னுடைய உண்மையான இயல்பு. That's the real which will always remain with me. இதுதான் நிஜம், இதுதான் எப்போதுமே என்னுடன் இருக்கும் இந்த குணம். Nobody can take away it from me. யாராலும் என்னிடம் இருந்து இந்த குணத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. For my love, I am not dependent on anyone. Sorry, brother. For the love, I am not dependent on anybody. அன்புக்காக நான் யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்லை. அது எனக்குள்ளேயே இருக்கிறது. அது என்னுடைய உண்மையான இயல்பு. Now you feel that the vibrations of pure white light are coming from the center of your forehead. இப்போது நீங்க அனுபவம் செய்ய வேண்டும். உங்களுடைய நெற்றிக்கு நடுவில் இருந்து வெண்மை நிறமான ஒளிக்கதிர்கள், அதிர்வலைகள் வெளிப்படுகின்றது. And going all through your body. அந்த ஒளி, அந்த அதிர்வலைகள் இந்த உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது. My whole body is made up of very beautiful divine white light. என்னுடைய முழு உடலும் மிகவும் அழகான ஒளியாக, வெண்மை நிற ஒளியாக மாறிவிட்டது. I am an angel of beautiful white light. நான் ஒரு வெண்மை நிற பிரகாசமான ஒரு தேவதையாக, ஏஞ்சலாக மாறிவிட்டேன். I am double light, made up of beautiful white light and no weight, weightless. நான் டபுள் லைட் ஏஞ்சலாக மாறிவிட்டேன். பிரகாசமாக இருக்கின்றேன், லேசாகவும் இருக்கின்றேன். I am an angel of love. நான் அன்பின் ஏஞ்சலாக இருக்கின்றேன். Spreading love all around. என்னை சுற்றிலும் அன்பின் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன்.
Now you see that there is one beautiful big star is in front of you. இப்பொழுது உங்கள் முன்னால் ஒரு அழகான ஒரு நட்சத்திரம் இருப்பதை பாருங்கள். And 7 colors, beautiful 7 colors. 5 colors are coming from that beautiful star. அந்த அழகான நட்சத்திரத்தில் இருந்து 7 வர்ணங்களில் ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. That beautiful big star is my friend. அந்த அழகான நட்சத்திரம் என்னுடைய நண்பன். He is the supreme power. அவர்தான் உயர்ந்த பரமசக்தி. He's just like me, as I am a star. He's also a star like me. அவரும் என்னை போலவே இருக்கின்றார், என்னை போலவே நட்சத்திரமாக திகழ்கின்றார். He is my friend. He is my beloved. அவர் என்னுடைய நண்பர், அவர் என்னுடைய பிரியதர்ஷன். As I am a peaceful being, as I am a loveful being, He is the ocean of peace. He is the ocean of love. நான் எப்படி அமைதி ஸ்வரூபமாக அன்பு ஸ்வரூபமாக இருக்கின்றேனோ அவர் அமைதி கடலாக அன்பு கடலாக விளங்குகின்றார். Now whatever thoughts, negative thoughts are in your mind, whatever negative incidents has happened in your life since your childhood, any person who is disturbing you, anything you couldn't share so far with anyone, you can share those feelings, you can share those thoughts, you can share any personality. This may be your mother, your father, your teacher, your boss, your business partner who has disturbed you. Whenever you see that person disturbs you. Any incidents of your life, whenever you remember that disturbs you, you can describe everything to this friend. Take time to tell everything to this friend. இப்பொழுது உங்கள் எதிரே உங்களுடைய நண்பர் அன்பின் கடலாக இருக்கின்றார். அவரிடம் உங்கள் மனதை பாதித்த, அது சிறு வயதிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு நபர் உங்களை டிஸ்டர்ப் செய்திருக்கலாம். அந்த எல்லா விஷயங்களையும் எல்லாவற்றையும் அந்த நபரை பார்க்கும்போதே அந்த சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. ஏதாவது ஒரு சம்பவத்தை நினைக்கும் போதே உங்களுடைய மனம் டிஸ்டர்ப் ஆகிவிடுகிறது என்றால் அது எல்லாவற்றையும் உங்களுடைய ஃப்ரெண்ட் இப்பொழுது உங்கள் முன்னே இருக்கிறார். நேரம் எடுத்துக்கொண்டு அவரிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான உணர்வுகள், இதற்கு காரணமாக இருந்த எல்லா விஷயங்களையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
Now, once you have talked to your friend, shared everything, நீங்கள் that உங்கள் beautiful, நண்பரிடம் that எல்லாவற்றையும் beautiful friend, பகிர்ந்து விட்டீர்கள். that beautiful friend, that beautiful beloved is showering his love on you. நீங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டு விட்டீர்கள் என்றால், இப்பொழுது பாருங்கள், அந்த அழகான நண்பர், அந்த பிரியதர்ஷன் உங்கள் மீது அன்பின் மழையை பொழிகின்றார். அனுபவம் செய்யுங்கள். அவரிடமிருந்து அன்பின் அதிர்வலைகள் மழை போன்று உங்கள் மேல் பொழிந்து கொண்டிருக்கின்றது. நல்லா ஃபீல் பண்ணுங்க. Because of that love, you are able to forgive that soul, that person who has caused misery to you. அந்த அவருடைய அன்பின் மூலமாக உங்களால் அந்த சம்பவத்தை மறக்க முடிகிறது. அந்த சம்பவத்துக்கு காரணமான மனிதரை உங்களால் மன்னிக்க முடிகிறது. Once you have forgiven that person, you are feeling very, very happy and delighted, very relaxed, very happy, very delighted. நீங்கள் அந்த நபரை மன்னித்து விட்ட பிறகு மிகவும் லேசாக, மிகவும் அமைதியாக, மிகவும் சுகமாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். Now you promise yourself that from today onward, I will behave, talk, or in my mind will have good wishes for that person. இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போதிலிருந்து அந்த நபரை பற்றி பேசும்போதோ, அந்த நபரிடம் பேசும்போதோ, அந்த நபரை பற்றி எண்ணங்கள் வரும்போதோ, அவர்களிடம் எப்படி நாம் நடந்து கொள்கிறோம், எல்லாவற்றிலும் சுபபாவனை இருக்கிற மாதிரி நடந்து கொள்வேன், பேசுவேன். அந்த மாதிரி எண்ணங்கள், சுபபாவனை உள்ள எண்ணங்களையே ஏற்படுத்துவேன். இப்படிப்பட்ட உறுதிமொழியை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளுங்கள். Because when I will do this, my beloved will shower his love on me. இப்படி நான் செய்யும்போது என்னுடைய பிரியதர்ஷன் என் மீது தன்னுடைய அன்பின் மழையை பொழிவார். Because I always want to be loved by my beloved, the Supreme. நான் எப்போதுமே என் அன்பிற்குரியவராகவே என்னை வைத்திருக்க விரும்புகின்றேன். Now, slowly and slowly, with this promise, with this realization of peace and love, I will try to be in this consciousness for the whole day while I'm working, I'm talking, and will practice my way of being in this state of mind by understanding my multiple intelligence. இந்த உறுதிமொழியை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறேன். இந்த அமைதி, அன்பு, இந்த உணர்தல், இந்த புரிதலை என்னுடைய உணர்வில் வைத்துக்கொண்டு நான் நாள் முழுக்க என்னுடைய காரியங்களை செய்கின்றேன். இந்த விழிப்புணர்விலேயே எப்பொழுதும் இருப்பேன். Om Shanti, Om Shanti, Om Shanti.
Now you can move your hands, move your legs. If your eyes are closed, open your eyes. நீங்கள் இப்போது உங்களுடைய கைகளை கால்களை அசைக்கலாம். உடலை நார்மல் இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம். தேங்க்யூ பிரதர். Just ஓம் சாந்தி லெனின் thank you. பிரதர். Uh, Om Shanti sister. Thank you, Rajesh bhai. You bring the mountable vibration to us. Thank you very much. It's Baba who has bought it for you, not me. Thank you. Thank you so much. And I would like to thank you, Lenin Bhai and the sister. She really translated in a very, very good way. Yes. And she really, whatever Baba was saying through this instrument, she was really communicating and giving the right message. Thank you very much, sister. And I would like to thank all the souls, all Baba's Pakka children who are means by being in a place like foreign where there is a great Maya, but they are still with Baba. That's a great thing. So I would like to thank you, all of you. You have given the chance of doing the seva to this soul. Thank you so much. Yes, brother. I should also thank you, brother, for this, for giving me this opportunity, and I also learned a lot and a real sense of realization. Thank you so much, and thanks to Baba. Om Shanti. Thank you, sister. So we will meet next week, brother. Next Monday. Okay. Okay. Thank you. Thank you. Om Thank Shanti. you, Rajesh bhai. Om Shanti. Okay. ஓகே, நம்ம பிரதர் இந்த வகுப்பு வந்து இன்னும் 2-3 வாரங்களுக்கு போகும். அப்போ இது வந்து நம்மளுடைய பிரதருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்டர் உடைய தொடர்பு கிடைக்கிறது கஷ்டமாகவும், கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க சென்டர் போகிறது. அப்போ அந்த மாதிரி வீட்டிலேயே இருக்கிறாங்க முரளிக்கு. அப்போ அவங்களுக்காகவே இந்த வகுப்பு வந்து பிரதர் வந்து அந்த சுயத்தை காத்துக்கொள்வது எப்படி, அப்போ என்னுடைய வழியில் நான் வந்து தியானம் மெடிடேஷன் வந்து எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. எல்லாரும் 4 மணிக்கு உக்காந்து அப்படி பண்ணணுங்கிறது இல்லை. என்னுடைய வழியில் இப்போ பிரதர் அந்த 4 விதமான இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காரு, இன்னும் 4 விதமான. ஸோ அவங்கவுங்களுக்கான இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஸோ நாளையில இருந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அமிர்த வேளையில. 100% கரெக்ட் சிஸ்டர். பார்த்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட போறாங்க. நட்டு கலந்துருச்சு. மனநா டான்ஸ் சிஸ்டர். கரெக்ட். இல்லை நீங்க இல்லை பிரதர் சொல்றது, நீங்க வந்து ரூம்ல பிசிக்கல் டான்ஸ் கூட ஆடலாம் தான் சொல்றாரு. அந்த உதாரணங்கள்லாம் சொன்னாரு. ஸோ நம்ம வந்து எப்படி சுயத்தை காத்துக்கிறது, அதாவது சென்டர் உடைய பாலனை இல்லைன்னா கூட நாமளே காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரதர் இந்த வகுப்புகளை வந்து நமக்கு சொல்றாரு. ஸோ அடுத்த திங்கட்கிழமையும் இது வந்து தொடரும். ஓகே, லட்சுமி சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். Thanks to Baba. Thanks for being given this opportunity. Thanks to you. நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். Thank you பாபா. Thank you brother. நன்றி Thank அப்பா, you நன்றி sister. சிஸ்டர், நன்றி நன்றி பிரதர். Lenin Thank you brother. பரிவார். நன்றி. ஓம் சாந்தி. ஸோ நம்ம இன்னைக்கு தேங்க்யூ. நம்ம கிளாஸ் செஷன் எண்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். மேலே வந்து ஜுவாலாமுகி யோகா கமெண்ட்ரி வந்து சாய்லட்சுமி சிஸ்டரோடது, அந்த லிங்க் மேலே இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கூட நீங்கள் வந்து கேட்கலாம். ஜுவாலாமுகி யோகா கமெண்ட்ரி தமிழ்லேயே சாய்லட்சுமி சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5, 4, 3, 2,